Hi friends, in the video la நம்ம exercise 1.5 full-ஆ பார்க்க போறோம். So first sumல இந்த மாதிரி ஒரு Venn diagram கொடுத்திருக்காங்க. So நம்ம இந்த 7 subdivision-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். So இதுல ரெண்டு வேல போடலாம். ஒன்னு வந்து Venn diagram-ல இருந்து A செட், B செட், C செட் ஃபுல்லா எழுதி யுனிவர்சல் செட் எழுதிட்டு அப்புறம் கண்டுபிடிக்கலாம். இல்லனா டயகிராம்ல இருந்தே நம்ம எடுத்து எழுதிடலாம். So A minus B அப்படினா A ல இருக்கிறது B ல இல்லாது. அப்ப நீங்க C யவே பார்க்க கூடாது. இது A B இந்த ரெண்டு ரிங்க தான் பார்க்கணும். எந்த நம்பர் எல்லாம் A ல இருக்கு B ல இல்ல அப்படினா 4 6 3 A ரிங் குள்ள மட்டும் தான் இருக்கு B ரிங் குள்ள இல்ல. So set 4, 6, 3. Okay. Next B minus C னா B ல இருக்கிறது C ல இல்லாதது அப்படினா நீங்க A ரிங்கே பார்க்கவே கூடாது. B வட்டமும் C வட்டமும் மட்டும் தான் தெரியணும். So -1 5 7 தான் B ல இருக்கு. இந்த B வட்டத்துக்குள்ள இருக்கு C குள்ள இல்ல. அப்ப வந்து நமக்கு வந்து -1 5 7. Okay. Next A dash union B dash கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம A dash கண்டுபிடிக்கலாம். A dash னா இந்த A ரிங் தெரியுதுல இந்த ரிங்கை தவிர மீதி வெளியில இருக்க நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். So A dash னா என்னென்ன நம்பர்ஸ் வரும்? So ஃபர்ஸ்ட் வெளியில 1 2 1, 2, அதுக்கப்புறம் இந்த ரிங்கை விட்டு வெளியில இருக்கிறது 0 -3 8 7 5 0 அதுக்கப்புறம் -3 then 8 7 5 so ஆர்டரா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ரிங்குக்குள்ள இருக்கிற நம்பரை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். so -3 0 1 2 5 7 8 so இந்த ஆர்டர்ல எழுதிக்கலாம். ஓகே நெக்ஸ்ட் B dash. B dash னா the same way தான். B வட்டத்தை தவிர மீதி வெளியில இருக்க எல்லா நம்பரும் எடுத்து எழுதிடணும். சோ அப்ப என்ன வரும்? B வட்டத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாம் எழுதணும்னா -3 எழுதலாம். 0 ஆர்டரா எழுதணும்னா -3 நெகட்டிவ் வரும். அப்புறம் 0 வரும் 1 வரும் 2 வரும் then 3 வருது. நெக்ஸ்ட் 4 6 4 6. ஓகே இப்போ A dash union B dash A dashையும் B dashையும் சேர்த்து எழுதணும். ஸோ இது சேர்த்து எழுதும்போது என்ன வரும்? 0 வரும். அதுக்கப்புறம் -3 தென் 1 வரும் 2 வரும் 3 வரும் 4 வரும் 5 இருக்கு 5 வரும் 6 வரும் 7 வரும் 8. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் A dash இன்டர்செக்ஷன் B dash கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி A dash B dash கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இது காமனாக வர நம்பர்ஸ் எல்லாம் எடுத்து எழுதணும். ஸோ -3 வரும் 0 வரும் 1 வரும் 2 வரும் அப்புறம் எதுவும் வராது 3 இல்லை 4 இல்லை 6 இல்லை. ஸோ -3 0 1, 2. ஸோ இதுதான் நம்மளுடைய புக் ஆன்சர். நெக்ஸ்ட் B union C the whole dash கேட்டிருக்காங்க. அப்போ முதல் B union C கண்டுபிடிக்கலாம். ஸோ B union C whole dash கூட டைரெக்டாகவே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ B union Cனா இந்த B வட்டமும் C வட்டமும் சேர்ந்தது தான் வந்து B union C. இந்த ரிங்கும் இந்த ரிங்கும். ஸோ இதை தவிர வெளியில் என்னெல்லாம் இருக்கோ அதை எழுதிடணும். 1 இருக்கு 2 இருக்கு 4 இருக்கு 6 இருக்கு அவ்வளோதான். ஸோ B union C the whole dash எழுதிடலாம். 1, 2, 4, 6. நார்மலாக BC செட்டு கொடுத்தாங்கன்னா நம்ம B union C கண்டுபிடிச்சிட்டு தென் யூவில் இருக்கிறது இதில் இல்லாததான் எடுத்து எழுதுவோம். பட் இங்கே வந்து டயக்ராம்லேயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். B union Cனா இந்த ரெண்டு ரிங் சேர்ந்தது. அப்போ இது அவுட் சைட் இருக்கிற எல்லாமே வந்துடும். ஸோ 1 2 4 6 இதுதான் புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து A minus B union C. A ல இருக்கிறது B union C ல இல்லாதது. அப்போ A ல வந்து 4, 6 இருக்கு B union C ல அது கிடையாது. ஸோ அப்போ அது மட்டும்தான் எடுத்து எழுதணும். ஸோ 4, 6 A வளையத்தை மட்டும் பார்க்கணும். இதுதான் A வளையம். A வளையத்துக்குள்ள இருக்கிறது B union C ல இல்லாதுன்னா இந்த மூணும் வந்து B union C ல வந்துடும் A ல இருக்கிறது. ஸோ நமக்கு எது வராதுன்னா 4ம் 6ம் தான் வராது. ஸோ 4, 6. நெக்ஸ்ட் A minus B intersection C கேட்டிருக்காங்க. ஸோ A ல இருக்கிறது B intersection C ல இல்லாதது. B intersection C அப்படிங்கிறது வந்து -2ம் 8ம் தான். இதுதான் வந்து B intersection C. A ல இருக்கிறதுனா -1 -2 3 6 4 இதெல்லாம் A ல இருக்கு. ஸோ அதில் இந்த -2 மட்டும் B intersection C ல வந்துடும். அப்போ -1 3 4 6 வரும். இதில் வர்றது -1 வரும் 3 4 6 3, 4, 6 இதுதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். சம் பார்க்க போகிறோம். ஸோ K is equal to set A, B, D, E, F. L வந்து B, C, D, G. M கொடுத்துட்டாங்க A, B, C, D, G. ஸோ நம்ம இந்த 4 subdivision find out பண்ணோம்.
K யூனியன் L இன்டர்செக்ஷன் M கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த மாதிரி பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ L இன்டர்செக்ஷன் M. ஸோ இந்த மாதிரி போட்டாங்கன்னாவே வந்து காமனாக இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து எடுத்து எழுதணும். இப்போ Lக்கும் Mலையும் ரெண்டுலையுமே இருக்கிற எலிமெண்ட்ஸ் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு செட்டை மட்டும் பார்த்துட்டு அது அடுத்த செட்டில் இருக்கான்னு பாருங்க. இப்போ B இருக்கு, இங்கே இருக்கு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் C இருக்கு, இங்கே இருக்கு எழுதிக்கலாம். D இருக்கு, இங்கே இருக்கு எழுதிக்கலாம். G இருக்கு, இங்கே இல்லை. ஸோ இப்போ இது மட்டும்தான் வரும். ஸோ B, C, D. ஸோ இந்த மாதிரி N மாதிரி போட்டால் இது இன்டர்செக்ஷன். ஸோ இன்டர்செக்ஷன் போட்டால் ரெண்டு செட்லையுமே அந்த எலிமெண்ட் இருக்கிறது காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து K யூனியன் L இன்டர்செக்ஷன் M. இப்போ இது வந்து ஒரே செட்டு மாதிரி ஆயிடுச்சு, இதுதான் அது. ஸோ இப்போ K செட்டையும் L இன்டர்செக்ஷன் M-ஐயும் நம்ம யூனியன் பண்ணணும். யூனியன் அப்படின்னாவே சேர்த்துக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஜாயின் பண்ணி எழுதிடணும் K-யும் L இன்டர்செக்ஷன் M-ஐயும். ஸோ அப்போ எழுதும் போது A, B, C, B ரெண்டுலையுமே இருக்கு. ஒரு தடவை தான் எடுத்து யூனியன் பண்ணும்போது. ஸோ A, B, C, D, E, F வரும். ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் M கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம L யூனியன் M தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ L யூனியன்னாவே ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ L-ஐயும் M-ஐயும் ஜாயின் பண்ணி எழுதலாம். A, B, C, D, அடுத்து G, H. ஸோ அடுத்தது வந்து K இன்டர்செக்ஷன் L யூனியன் M. ஸோ கேங்கிற செட் இதுதான். ஸோ இதுக்கும் L யூனியன் M-க்கும் காமனாக வர்றது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் A இருக்கு, இங்கேயும் B இருக்கு, இங்கேயும் B இருக்கு. அடுத்தது இங்கே D இருக்கு, இங்கே D இருக்கு. நெக்ஸ்ட் EF வந்து இங்கே கிடையாது. ஸோ A, B, D மட்டும் வரும். ஸோ இங்கே செப்பரேட் பண்ணி கம்மா பண்ணி போட்டுடணும். ஸோ A, B, D. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. ஸோ ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ K யூனியன் L அப்படின்னா K-வையும் L-ஐயும் ஜாயின் பண்ணி எழுதணும். ஸோ A, B, C, D, E, F, G. ஆல்பபெட்டுங்கிறதுனால நம்ம வந்து ஆர்டராக எழுதிடலாம். நம்ம ABCD வரிசையிலே எழுதலாம். இல்லை வேறு வேறு சிம்பிள்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டையும் ஜாயின் பண்ணி எழுதணும். அதில் வந்து ரெப்பிட்டேஷன் இருந்தால் ரெண்டுலேயுமே இருந்தால் ஒரு தடவை எழுதணும். ஸோ K யூனியன் L எழுதியாச்சு. அடுத்தது K யூனியன் M-னா இது ரெண்டு யூனியன் பண்ணும். A, B, C, D, E, F, H வரும். ஸோ A, B, C, D, E, F, H. ஓகே. ஸோ இது ரெண்டுக்கும் காமனாக இருக்கிறது எடுத்து எழுதணும் இன்டர்செக்ஷன்னா. ஸோ இப்போ A வரும், B வரும், C வரும், D வரும், E வரும், F வரும். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். நெக்ஸ்ட் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஓகே. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் தனியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் K இன்டர்செக்ஷன் Lனா K-க்கும் L-க்கும் காமனாக இருக்க எலிமெண்ட் பார்க்கணும். K-க்கும் L-க்கும் அப்போ என்ன இருக்குன்னா A இங்கே இருக்கு, இல்லை விட்டுறணும். B இருக்கு, நெக்ஸ்ட் D இல்லை, நெக்ஸ்ட் வந்து D இருக்கு, தென் E இல்லை, F இல்லை. ஓகே. ஸோ அப்போ என்ன வரும்னா B-யும் D-யும் தான் ஒரு காமனாக இருக்கிறது. ஸோ B, D. நெக்ஸ்ட் K இன்டர்செக்ஷன் M. K இன்டர்செக்ஷன் M. ஸோ A வரும், B வரும், நெக்ஸ்ட் திங் வந்து D வரும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் வந்து யூனியன் பண்ணும்போது A, B, D மூணு சேர்ந்து வரும். A அடுத்தது B ரெண்டுலேயுமே இருக்கு, D இருக்கு. ஸோ A, B, D. ஸோ இதான் நம்மளுடைய புக் பேக் ஆன்சர். ஸோ இப்போ இதில் வந்து என்னன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இப்போ K யூனியன் L இன்டர்செக்ஷன் M-ம் இந்த K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M-ம் சேமாக வந்திருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனும் தேர்ட் சப்டிவிஷனும் A, B, C, D, E, F இருக்கும். அதே மாதிரி K இன்டர்செக்ஷன் L யூனியன் M-ம் இந்த பார்ட் ஃபோர்த் சப்டிவிஷனும் பார்த்தீங்கன்னா இங்கே ABD இருக்கும், இங்கே ABD இருக்கும். இது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இதுதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. K யூனியனும் இன்டர்செக்ஷனும் கலந்து வரும். வெளியில யூனியன், உள்ள இன்டர்செக்ஷன், இங்கே வெளியில இன்டர்செக்ஷன், உள்ள யூனியன். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M எப்படின்னா 3 × x + y அப்படின்னா அல்ஜிப்ரால பார்ப்பீங்க. இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 3 வந்து இந்த ரெண்டுக்குமே காமன். அப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 3x + 3y. இந்த சென்டரை உள்ள பிராக்கெட்குள்ள இருக்கிற சிம்பிள் வந்து நடுவில் வரும். ஸோ அதுதான் இங்கேயும் K யூனியன் L டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. K யூனியன் L இன்டர்செக்ஷன் K யூனியன் M. அடுத்த K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டும் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஃபர்ஸ்ட்டும் தேர்டும் ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி இந்த செகண்ட் சப்டிவிஷன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் L யூனியன் K இன்டர்செக்ஷன் M. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்பர்ட்டி. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டினாவே ரெண்டு சிம்பிளுமே வரும், கலந்து வரும். யூனியன் இன்டர்செக்ஷன் யூனியன் இந்த மாதிரி வரும். ஸோ உள்ள மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ இது அதிகமாக நம்ம அல்ஜிப்ராலே யூஸ் பண்ணுவோம்.
So third sum la a is equal to x such that x belongs to z minus 2 less than x less than or equal to 4 னு கொடுத்திருக்காங்க. So எப்பவுமே நம்ம இந்த மாதிரி செட்ஸ் கொடுத்தா ரியல் 9 நமக்கு ஞாபகம் இருக்கணும். இது 0 இருக்கும், இங்க -1 இருக்கும், இங்க -2 இருக்கும், then 1 2 3 4 இப்படி இருக்கும். ஸோ -2 இங்கே வருமானா வராது, ஏன்னா ஈக்குவாலிட்டி கொடுக்கல. அடுத்தது என்ன வரும்னா, ஏன்னா z இண்டிஜர்ஸ் தான் எடுத்துக்கும். ஸோ 1 வரும், -1 வரும், 0 வரும், 1 2 3 4 வரும், ஏன்னா ஈக்குவாலிட்டி இருக்கு. ஸோ ஏ செட்டில் -1 0 1 2 3 4. நெக்ஸ்ட் திங் பி செட்டில் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர்னு கொடுத்து எக்ஸ் லெஸ் தான் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்துருக்காங்க. அப்போ 0லேருந்து ஆரம்பிச்சு 5 வரைக்கும் வரும். ஸோ 0 1 2 3 4 5. சி செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இதான் வெரிஃபை பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன லானா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. இப்போ உள்ள டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுனால இது டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஸோ இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். இப்போ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்காது பாருங்கள். இது பியில் 0 1 2 3 4 5 இருக்குது, இது சி. ஸோ 0 இருக்குது, அடுத்தது 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது. ஸோ 0 2 3 4. நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவையும் இப்போ நம்ம கண்டுபிடிச்ச பி இன்டர்செக்ஷன் சி எடுத்து எழுதணும், சேர்த்து எழுதணும். ஸோ -1 வரும், 0 வரும், 1 வரும், தென் 2 3 4. ஸோ -1 0 1 2 3 4. ஸோ ஓகே, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ யூனியன் பி. இது ரெண்டையும் சேர்த்து எழுதுனா -1 வரும், 0 வரும், 1 2 3 4 5 சேர்த்து எழுதிட்டோம். நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி. ஏவையும் சியையும் சேர்த்து எழுதணும், இது ரெண்டையும். அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு -4 வரும், -1 வரும், 0 வரும், 1 2 3 4. 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதணும், இல்லை என்ன ஒரு தடவை இருந்துச்சுன்னா அப்படியே எடுத்து எழுதிடணும். ஸோ ஜாயின் பண்ணி எழுதணும், அவ்வளோதான். ஸோ ஏ யூனியன் சி. இப்போ இது ரெண்டுக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இப்போ காமனாக வருது பார்த்தீங்கன்னா ரெண்டுலேயும் -1 இருக்குது, அப்போ ரெண்டுலேயுமே 0 இருக்குது, அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே வந்து 1 இருக்குது, தென் 2 3 4. ஸோ -1 0 1 2 3 4. ஸோ இது ரெண்டுமே ஈக்குவல். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் வந்து வென் டயக்ராம். இதே டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. இதை வந்து வென் டயக்ராமில் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். ஸோ வென் டயக்ராம் அதிகமாக 10th கிடையாது, பட் இதே வென் டயக்ராம் இதே ஷேடிங் பார்ட்டை நீங்கள் 11th ஸ்டாண்டர்ட்லேயும் படிப்பீங்க செட்ஸில். ஸோ செட்ஸுங்கிறது வந்து இனி ஃபுல்லாக எல்லா கிளாஸ்லேயுமே இருக்குது. 9th ஆரம்பிச்சிங்கன்னா 10th 11th 12th தென் என்ட்ரன்ஸ் என்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எல்லாத்துலேயுமே செட்ஸ் வரும் சிலபஸில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏபிசி இருக்கனால நம்ம 3 ரிங் போடணும். ஸோ இந்த மாதிரி 3 வட்டம் போடணும், ஓவர்லேப்பிங்காக போடணும், ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி ஏ, அதுக்கு மேலே இன்டர்செக்ஷன் நடுவில் ஒரு பாட்டு வர மாதிரி பி, அதுக்கப்புறம் இப்படி ஒன்று போட்டு ஏபிசி. ஸோ இந்த மாதிரி 5 செட்டு வரும். எல்லா சமயக்குமே இந்த மாதிரி 5 செட்டு வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் நேமிங் ரொம்ப முக்கியம். இது ஏ, இது பி, இது சி. ஸோ ஏபிசி எல்லாத்துலேயும் போட்டுருங்க. ஏன்னா ஆன்சர் கீழே வந்து நோ நேமிங் நோ மார்க் தான். ஸோ அதனால் இது பண்ணாமல் ஷேட் பண்ணிங்கன்னா கரெக்டாகவே பண்ணியிருந்தாலும் தப்பு தான். ஸோ ஏபிசி நீ ஏபிசி. ஸோ நெக்ஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிற பி இன்டர்செக்ஷன் சி பண்ணணும். ஸோ நம்ம வெரிஃபை பண்ண வேண்டியது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி. ஸோ இதுதான் நம்ம வெரிஃபை பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். பி இன்டர்செக்ஷன் சி அப்படின்னா இந்த பி வளையத்துக்கும் சி வளையத்துக்கும் காமனாக வர்ற பார்ட், இந்த பி ரிங்குக்கும் சி ரிங்குக்கும் காமனாக வர இந்த பார்ட் ஒரு பி இன்டர்செக்ஷன் சி. ரெண்டாயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது வந்து ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. ஏவையும் பி இன்டர்செக்ஷன் சியும் சேர்த்து ஷேட் பண்ணணும். இப்போ ஏ வளையம் இது ஃபுல்லாக ஷேட் பண்ணிடுங்க. பி இன்டர்செக்ஷன் சினா இது. ஸோ இப்போ இந்த பார்ட்டையும் சேர்த்து ஷேட் பண்ணிடும். இதுதான் வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. நெக்ஸ்ட் ஏ யூனியன் பி அப்படின்னா ஏ வளையத்தையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும், பி வளையத்தையும் ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். சி வருதானா நீங்கள் பார்க்காதீங்க. ஏ வளையத்தை ஃபுல்லாக, ஏன் இல்லைன்னா இங்கே எம்டியாக விட்டுருவீங்க. ஸோ இதை பார்க்கவே கூடாது. சிஏ நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏ வளையம் ஃபுல்லாக ஷேட் பண்ணும், பி வளையம் ஃபுல்லாக ஷேட் பண்ணும், எந்த சொட்டையும் இல்லாமல் எந்த எம்டி ஸ்பேஸும் இல்லாமல் ஃபுல் ஷேட் பண்ணிடுங்க ஏபி. ஸோ இதுதான் ஏ யூனியன் பி. நெக்ஸ்ட் ஏ யூனியன் சி அப்படின்னா அதே மாதிரி ஏ ரிங் ஃபுல்லாக ஷேட் பண்ணும், சி ரிங் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடும், அவ்வளோதான்.
ஸோ இது ஏ யூனியன் பி இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் சி அப்படின்னா என்ன அர்த்தம்? காமனாக இருக்கிறது. இந்த டயக்ராமுக்கு இந்த டயக்ராமுக்கு எது காமனாக இருக்குது? இந்த ஏ வளையம் இங்கேயே ஷேடாக இருக்குது, இங்கேயே ஷேடாக இருக்குது. அப்போ காமனாக இருக்கிறது இங்கேயே ஷேடாக இருக்கணும். இந்த பார்ட் இங்கே இருக்கு, ஆனால் இங்கே இல்லை. அதே மாதிரி இந்த பார்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ எது இருக்குன்னா இந்த சென்டரில் இந்த வளைந்து இந்த குட்டி பார்ட் இருக்குது ரெண்டுலேயுமே. ஸோ அப்போ இந்த பார்ட்டு வரும். ஏ வளையமும் இந்த பார்ட்டும் வரும். ஸோ இப்போ இது பார்க்குறதுக்கு ஃபர்ஸ்ட் டயக்ராமும் இந்த செகண்ட் டயக்ராமும் சேமாக இருக்கும். ஸோ 1 is equal to 2, hence proved. ஸோ நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம்மில் ஏபிசி 3 செட்டும் கொடுத்துட்டாங்க எலிமெண்ட்ஸோட. நம்ம என்ன வெரிஃபை பண்ணோம்னா, என்ன ப்ரூஃப் பண்ணோம்னா, ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ப்ராக்கெட்டில் இருக்கிறது முதல் கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பி இன்டர்செக்ஷன் சி. பிக்கும் சிக்கும் எதெல்லாம் வந்து காமனாக இருக்குன்னு பார்க்கணும் இன்டர்செக்ஷன். ஸோ ஏ இருக்குது, சி இருக்கா இல்லை, டி இருக்கா இருக்குது, ஜி இருக்கா இருக்குது, ஐ இருக்கா இல்லை. ஸோ அப்போ ஏ கமா டி கமா ஜி. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏல இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சியில் இல்லாதது. அப்போ பி இருக்கா இங்கே இல்லை, ஸோ எடுத்துடணும். சி இருக்கா, ஏவை தான் பார்க்கணும், இந்த மைனஸ்க்கு முன்னாடி இருக்க செட்டை தான் பார்க்கணும். பி இருக்கா இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். சி இருக்கா இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். இ இருக்கா இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். ஜி இருக்கா இருக்கு, விட்டுறணும். ஹெச் இருக்கா இல்லை, எடுத்து எழுதிடணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏல இருக்கிறது பியில் இல்லாதது. ஸோ இப்போ இங்கே பி இருக்குது, இங்கே இல்லை, எடுத்து எழுதிக்கலாம் ஏ மைனஸ் பியில். நெக்ஸ்ட்டு சி இருக்குது, விட்டுடலாம். நெக்ஸ்ட் இங்கே இ இருக்குது, இங்கே இல்லை, எடுத்து எழுதிடலாம். நெக்ஸ்ட் திங் வந்து இங்கே ஜி இருக்குது, இங்கே இருக்குது, விட்டுடலாம். இங்கே ஹெச் இருக்குது, இங்கே இல்லை, ஸோ எடுத்து எழுதிடலாம். ஸோ பி கமா இ கமா ஹெச். நெக்ஸ்ட் ஏ மைனஸ் சி. ஏல இருக்கிறது சியில் இல்லாதது. இங்கே பி இருக்குது, இல்லை, எடுத்து எழுதிடலாம். சி இருக்குது, இங்கே இல்லை, எடுத்து எழுதிடலாம். தென் இ இருக்குது, ஜி இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ பி கமா சி. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும்னா யூனியன் பண்ணணும். ஸோ அதான் நம்மளுடைய ரைட் சைடு. ஸோ யூனியன் பண்ணும்போது சேர்த்து எழுதுவோம். ரெண்டுலேயுமே பி இருந்தால் ஒரு தடவை எழுதுவோம், தென் சி எழுதுவோம், இ எழுதுவோம், ஹெச் எழுதுவோம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ 1 and 2 பாருங்களேன் சேமாக இருக்கும். பிசிஇஹெச் பிசிஇஹெச். ஸோ 1 is equal to 2, hence proved. நெக்ஸ்ட் வந்து ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம். ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 6n கொடுத்துருக்காங்க. n பிலாங்ஸ் டு ஹோல் நம்பர். ஸோ n less than 6 கொடுத்துருக்காங்க. ஹோல் நம்பர்னா எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0, டபிள்யூன்னா 0 ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 4 5 வரைக்கும் தான் வரும். இப்போ 0 போட்டிங்கன்னா 6 into 0னா 0. அப்புறம் 1 போட்டால் 6 1s are 6, 6 2s are 12, 6 3s are 18, 6 4s are 24, 6 5s are 30. 6 வராது, 5 வரைக்கும் தான் வரும், போட்டாச்சு. நெக்ஸ்ட் பிங்கிறது என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2n. 2னா 2n 2 into n அர்த்தம். இங்கே வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். இங்கே 2 less than n. அப்போ இந்த ஈக்குவாலிட்டியில் இப்போ 2 வராது. அப்போ 2க்கு அடுத்த நம்பர் என்ன? 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஸோ 3 போட்டால் 2 3s are 6 வரும். 4 போட்டால் 2 4s are 8 வரும். 5 போட்டால் 2 5s are 10 வரும். 6 போட்டால் 2 6s are 12, 2 7s are 14, 2 8s are 16, 2 9s are 18. 9 வரைக்கும் தான் வரும். நெக்ஸ்ட் சி செட் எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n கொடுத்துருக்காங்க. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர். 4லேருந்து 9 வரைக்கும் மட்டும் வரும். ஏன்னா இங்கே 10லேருந்து ஈக்குவாலிட்டி இல்லை. ஸோ 4 வரும். 3 4s are 12, 3 5s are 15, 3 6s are 18, 3 7s are 21, 3 8s are 24, 3 9s are 27. அது வரைக்கும் வரும். ஸோ நம்ம இதுதான் வெரிஃபை பண்ணணும். ஐ மீன் ஷோ தட்னு கொடுத்துருக்காங்க, ப்ரூஃப் பண்ணணும். ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி. த டிமார்கன் லா ஃபார் செட் டிஃபரன்ஸ். இங்கே ப்ராக்கெட்குள்ளே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே வந்து யூனியன் வரும். இங்கே யூனியன் வந்தால் இங்கே இன்டர்செக்ஷன் வரும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதான் வெரிஃபை பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கலாம். இங்கே இருக்குது பி. பிக்கும் சிக்கும் காமனாக வர பார்ட். இங்கே 6 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. நெக்ஸ்ட் 8 இருக்குது, இங்கே இருக்கா? இல்லை. 10 இல்லை. 12 இருக்குது, ஸோ 12 வரும். 14 இல்லை, 16 இல்லை, 18 இருக்குது. ஸோ 12, 18. ஏ மைனஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இந்த ஹோல் பார்ட்டு ஏல இருக்கிறது பி இன்டர்செக்ஷன் சியில் இல்லாதது. ஸோ 0 இருக்கா? இங்கே இல்லை, ஸோ எடுத்து எழுதிக்கணும். 6 இருக்கா? இல்லை, எடுத்து எழுதிக்கணும். 12 இருக்குது, விட்டுறணும். 18 இருக்குது, விட்டுறணும். 24 30. ஸோ 1. நெக்ஸ்ட் ஏ மைனஸ் பி. ஏல இருக்கிறது பியில் இல்லாதது. 0 இருக்கா? இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். 6 இருக்குது, விட்டுறணும். ஏ மைனஸ் சி.
ஸோ 6 இருக்கா விட்டுறணும். நெக்ஸ்ட் 12 இருக்கா விட்டுறணும். 18 இருக்கு விட்டுறணும். 24 இங்கே இருக்கு இங்கே இல்லை எழுதணும். 30 இங்கே இருக்கு இங்கே இல்லை எழுதணும். ஸோ 0, 24, 30. நெக்ஸ்ட் a மைனஸ் சின்னா இங்கே 0 இருக்கு இங்கே இல்லை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 6 இருக்கு இங்கே இல்லை எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 12, 18, அடுத்தது 24, 30 இங்கே இருக்கு இங்கே இல்லை. ஸோ எடுத்து எழுதிடணும். ஸோ 0, 6, 30 மட்டும்தான் இல்லை. இந்த மூணுமே இங்கே இருக்குது 12, 18, 24. ஸோ 0, 6, 30 வரும். ஸோ a மைனஸ் பி யூனியன் a மைனஸ் இது ரெண்டையும் சேர்த்து எழுதணும். ஸோ 0 வரும், 6 வரும், 24 வரும், 30 வரும். ஸோ 1 is equal to 2. 7th sum a b c 3 செட் கொடுத்துட்டாங்க. நம்ம இது வெரிஃபை பண்ணணும். டி மார்கன் லா ஃபார் செட் டிஃபரன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் b யூனியன் c. இந்த பியும் சியும் சேர்த்து எழுதுங்க. ஸோ -1 வரும், 0 வரும், 2 வரும், 5 வரும், 6 வரும், 7 வரும். ஓகே. a மைனஸ் பி யூனியன் சின்னா ஏல இருக்கிறது இந்த செட்ல இல்லாதது எழுதணும். -2 இங்க இருக்கா இல்லை எடுத்து எழுதணும். தென் 0 இங்க இருக்கு விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது இங்கே இல்லை ஸோ எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது இங்கே இல்லை எடுத்து எழுதிடணும். தென் 5 இங்கே இருக்குது விட்டுறணும். ஸோ -2, 1, 3. நெக்ஸ்ட்டு இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். a மைனஸ் பி ஏல இருக்கிறது பியில் இல்லாதது. -2 இருக்குது இங்கே இல்லை எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 0 இங்கே இருக்குது இருக்குன்னா விட்டுறணும். நெக்ஸ்ட் இங்கே 1 இருக்குது இங்கே இல்லை ஸோ 1 எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட்டு 3 இங்கே இருக்குது இங்கே இல்லை ஸோ அதனால் 3 எழுதணும். இங்கே 5 இங்கே இருக்குது விட்டுறணும். நெக்ஸ்ட் a மைனஸ் சி அதே மாதிரி -2 வரும். நெக்ஸ்ட்டு 0 வரும். ஏன்னா இங்கே 0 இருக்குது இங்கே இல்லை வரும். தென் 1 இங்கே இருக்குது இல்லை வரும். தென் 3 இங்கே இருக்குது இங்கே இல்லை வரும். ஸோ -2, 0, 1, 3. 5 இங்கே இருக்குது விட்டுறலாம். ஸோ இங்கே ஏன்னா 5 இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால் விட்டுறலாம் a மைனஸ் சி. ஸோ இப்போ இது ரெண்டையும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். ஸோ காமனாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா -2 வரும், 1 வரும், 3 வரும். ஸோ இது 1 = 2. So 8th sumல வந்து if a is equal to y such that y is equal to a plus 1 by 2, a belongs to whole number and a less than or equal to find கொடுத்துருக்காங்க. ஸோ ஹோல் நம்பர்னா எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 0ல் ஸ்டார்ட் ஆகும். less than or equal to 5 கொடுத்துருக்கனால 0, 1, 2, 3, 4, 5 வரைக்கும் வரும். நெக்ஸ்ட் வந்து இதில் ஒவ்வொரு வேல்யூவாக சப்ஸ்டியூட் பண்ணி ஏக்கு பதிலாக 0 போட்டால் 0 + 1னா 1/2 வரும். 1 போட்டிங்கன்னா 1 + 1 2, 2/2னா 1 வந்துடும். தென் 2 போட்டால் 2 + 1னா 3/2. தென் 4 போட்டால் 4 + 1னா 5/2. தென் 5 போட்டால் 5 + 1னா 6/2னா 3 வந்துடும். ஸோ 4/2னா 2. டிவைட் ஆகிறது மட்டும் டிவைட் பண்ணிடுங்க, மற்றெல்லாம் அந்த /2லேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பி செட் வந்து என்னென்னா y such that y is equal to 2n minus 1/2. n belongs to again whole number. ஸோ 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். பட் ஸ்ட்ரிக்ட்லி less than 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 4 வரைக்கும் தான் வரும். 0, 1, 2, 3, 4. ஸோ 0 போட்டிங்கன்னா 2n-னா 2 × n அர்த்தம். ஸோ 2 × 0, 0. 0 - 1னா -1/2. தென் 1 போட்டால் 2 × 1, 2. 2 - 1னா 1/2. தென் அகெயின் 2 போட்டிங்கன்னா 2 × 2 = 4. 4 - 1னா 3/2. தென் 3 போட்டால் 2 × 3 = 6. 6 - 1னா 5/2. தென் 4 போட்டால் 2 × 4 = 8. 8 - 1னா 7/2. சி செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. நம்ம இப்போ இந்த திங்கை வெரிஃபை பண்ணுவோம். ஸோ இது வந்து டி மார்கன் லா ஃபார் செட் டிஃப்ரென்ஸ். ஸோ இது வந்து ட்ரூங்கிறதுனால நமக்கு லெஃப்ட் ஈக்குவல் டு ரைட் தான் கிடைக்கணும். ஸோ ஏ செட்டில் 1/2 1, 3/2 2, 5/2 3 வரும். தென் பி செட்டில் -1/2 1/2 3/2 5/2 7/2. சி செட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து ஏ மைனஸ் பி யூனியன் சியில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறதான் முதல் கண்டுபிடிக்கணும். பி யூனியன் சி. அப்போ பியும் சியும் சேர்த்து எழுதிடணும். ஸோ சேர்த்து எழுதும் போது என்ன வரும்னா ஃபஸ்ட்டு -1 வரும், அப்புறம் -1/2 வரும், அதுக்கப்புறம் 1/2 வரும், தென் 1 வரும், தென் 3/2 வரும், 5/2 வரும், 7/2 வரும், தென் 2 வரும். 1 3/2 2 5/2 7/2. ஸோ அவ்வளோது ஆர்டராக எழுதிக்கலாம். -1 அடுத்தது -1/2 அதுக்கப்புறம் வந்து 1/2 1 3/2 வரும், நெக்ஸ்ட்டு 2 வரும். ஏன்னா 3/2னா 1.5, அடுத்தது 2, அடுத்தது 5/2 7/2. இதுதான் பி யூனியன் சி. இது ரெண்டையும் சேர்த்து எழுதிடணும். ரெண்டுலேயுமே இருந்தால் ஒரு தடவை எழுதணும். இப்போ இந்த மாதிரி 2 தடவை இருந்தால் ஒரு தடவை எழுதினா போதும். நம்பர்ஸ் மாற்றி எழுதினாலும் தப்பு இல்லை. ஸோ -1 எழுதி அப்புறம் 1 எழுதி அப்புறம் 3/2 5/2 7/2 மாற்றி எழுதினாலும் ஓகே. பட் இந்த 1 2 3 4 5 6 7 8 நம்பர்ஸ் இருக்கணும்.
நெக்ஸ்ட் A மைனஸ் B யூனியன் C. ஏல இருக்கிறது இப்போ நம்ம கண்டுபிடிச்சு B யூனியன் Cல இல்லாது. அப்போ A மட்டும்தான் பார்க்கணும். இங்கே 1/2 இருக்கா, இங்கே இருக்கு விட்டுறணும். 1 இருக்கா இருக்கு விட்டுறணும். 3/2 இருக்கா இருக்கு விட்டுறணும். 2 இருக்கா விட்டுறணும். 5/2 இருக்கா விட்டுறணும். அப்போ 3 இருக்கா இங்கே இல்லை. அப்போ அது மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ 3. ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரைட் சைடில் A மைனஸ் B. ஏல இருக்கிறது Bல இல்லாது. ஏல 1/2 இருக்கு இங்கே இருக்கு விட்டுறலாம். 1 இருக்கு இங்கே இல்லை. ஸோ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் திங் வந்து 3/2 இருக்கு விட்டுறணும். 2 இருக்கு இங்கே இல்லை எடுத்து எழுதிடணும். 5/2 இருக்கு 3 இங்கே இருக்கு இங்கே இல்லை. ஸோ அதனால 3. ஸோ 1 2 3 வரும். நெக்ஸ்ட் A மைனஸ் C. ஏல இருக்கிறது Cல இல்லாததுன்னா 1/2 இல்லை. நெக்ஸ்ட் 1 இருக்கு. நெக்ஸ்ட் 3/2 இருக்கு 2 இருக்கு. அப்போ 5/2 3 இல்லை. ஸோ 1/2 5/2 3. ஸோ இப்போ இது ரெண்டு A மைனஸ் B இன்டர்செக்ஷன் A மைனஸ் C தான் கேட்டிருக்காங்க. இன்டர்செக்ஷன் அப்படின்னா ரெண்டுலேயுமே இருக்கணும். ரெண்டுலேயுமே இருக்கிறது 3 மட்டும்தான் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ 3 இது 2. ஸோ ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் சேமாக இருக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ 9th சம் வென் டயக்ராம் தான் வெரிஃபை பண்ணோம். ஸோ ஆஸ் யூஷுவல் தான். ஸோ 3 ரிங் போட்டுக்கணும். ஸோ 3 ரிங் A ரிங்கு, ஓவர்லாப் ஆகிற மாதிரி B ரிங்கு, ஸோ அது மேலேயே C ரிங்கு. ஸோ B இன்டர்செக்ஷன் Cனா இந்த B வளையத்துக்கும் இந்த B வளையத்துக்கும் C வளையத்துக்கும் காமனாக வர இந்த பார்ட் ஃபுல்லாக ஏவெல்லாம் பார்க்கவே கூடாது. B வளையம் பார்க்கணும், C வளையம் பார்க்கணும், நடுவில் வருது அப்படியே ஷேட் பண்ணி விட்டுணும். நெக்ஸ்ட்டு A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. ஏல இருக்கிறது எந்த ஏரியா ஏல இருக்கு B இன்டர்செக்ஷன் Cல இல்லை அப்படின்னா A வளையத்துக்குள்ளே வர்ற இந்த பார்ட் வந்து B இன்டர்செக்ஷன் Cக்குள்ளே வந்துடுது. இந்த குட்டி பார்ட்டு, இந்த ட்ரையாங்கிள் பார்ட்டு. அப்போ இதுதான் வந்து இல்லை. ஸோ இந்த பார்ட் தான் ஏல இருக்கு, B இன்டர்செக்ஷன் Cல இல்லை. ஸோ A மைனஸ் B இன்டர்செக்ஷன் C. நெக்ஸ்ட் A மைனஸ் B அப்படின்னா ஏவும் பியும் மட்டும்தான் பார்க்கணும். ஏல இருக்கிற ஏரியா Bல இல்லாத ஏரியானா ஏல இந்த B வளையத்தை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் ஷேட் பண்ணி இந்த பார்ட்டு தான் வந்து நம்ம ஷேட் பண்ணியிருக்க பார்ட்டு தான் ஏல இருக்கு, B வளையத்துக்குள்ளே வரல. இந்த பார்ட் B வளையத்துக்குள்ளே வரும், இது இன்டர்செக்ஷன் பார்ட். ஸோ அப்போ நீங்கள் Cயை பார்த்துட்டு நீங்கள் போடாமல் ஷேட் பண்ணால் விட்டுறக்கூடாது. ஸோ இந்த C வளையத்தையும் மறந்துடணும். A வளையம் B வளையம் ஏல இருக்கிறது Bல இல்லாதுன்னா இந்த பார்ட் வரும். ஸோ நல்லா ஷேட் பண்ணி பழகிக்கோங்க. நெக்ஸ்ட் A மைனஸ் C அதே தான். Bயை மறந்துடணும். ஏல இருக்கிற பகுதி Cல இல்லாத பகுதின்னு இந்த பார்ட். இந்த C வளையத்தை விட்டுட்டு மீதி A ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும். ஸோ இதான் A மைனஸ் C. ஸோ இப்போ இது ரெண்டுக்குமே காமனாக இருக்க ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும், A மைனஸ் Bனா என்ன பண்ணணும், இது ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். A மைனஸ் Cனா இது ஃபுல்லாக ஷேட் பண்ணணும். ரெண்டையும் சேர்த்து பண்ணிடுங்க, அவ்வளோதான். இங்கே பண்ணது இப்படி பண்ணுவோம், இங்கே பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுவோம். ஸோ இப்போ இது ரெண்டையும் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் டயக்ராமும் செகண்ட் டயக்ராமும் சேமாக வந்துடும். ஸோ 1 = 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். சேமாக தான் வரணும், ஏன்னா இது டி மார்கன் லா. ஸோ ப்ரூவ்ட் ஒன். ஸோ LHS = RHS வந்துடும். ஸோ U செட் A யூனிவர்சல் செட் A செட் B செட் கொடுத்துட்டு டி மார்கன் லாஸ் ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. காம்ப்ளிமெண்டேஷனாகவே இந்த டேஷ் வர ஃபார்முலா. ஸோ A யூனியன் B the whole dash. இங்கே யூனியன் வந்தால் வெளியில் இன்டர்செக்ஷன் வரும். A யூனியன் B the whole dash = A dash intersection B dash. A intersection B the whole dash = A dash union B dash. ஸோ இதெல்லாம் 10th 11th ரெண்டு ஸ்டாண்டர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா இது டி மார்கன்லாம். ஸோ இது மனப்பாடம் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த ஹோல் டேஷ்குள்ளே யூனியன் இருந்தால் வெளியில் வரும்போது இன்டர்செக்ஷன், இன்டர்செக்ஷன் வந்தால் வெளியில் வரும்போது யூனியன். இந்த இது இப்போ மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா இந்த சம்மில் இது கொடுக்கல, நம்ம தான் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஃபர்ஸ்ட் A யூனியன் B கண்டுபிடிக்கலாம். ஏவையும் பியும் சேர்த்து எழுதுங்க. ஸோ 4, 7, 8, 11, 12, 15. ஸோ A யூனியன் B எழுதியாச்சு. A யூனியன் B இந்த ஹோல் டேஷ் அப்படின்னா யூல இருக்கிறது இங்கே இல்லாதது. யூவில் 4 இருக்குது, இங்கே இருக்குது விட்டுறணும். 7 இருக்குது விட்டுறணும். 8 இருக்குது விட்டுறணும். 10 இருக்குது இங்கே இல்லை, ஸோ எடுத்து எழுதணும். தென் 11, 12, 15 எல்லாம் இருக்குது, ஸோ 16 இல்லை எடுத்து எழுதணும். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் A டேஷ் அப்படின்னா யூல இருக்கிறது ஏல இல்லாதது. அப்போ 4 இருக்குது இங்கே இல்லை, ஸோ எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 7, 8 இருக்குது, 10 இருக்குது இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் 11, 12 இருக்குது, அடுத்த 15, 16 இல்லை, ஸோ எடுத்து எழுதணும். இதுதான் A டேஷ். நெக்ஸ்ட் B டேஷ். யூல இருக்கிறது B டேஷ், Bல இல்லாதது அப்படின்னா 4 இருக்குது விட்டுறணும். 7 இருக்குது இங்கே இல்லை, எடுத்து எழுதணும். 8 இருக்குது விட்டுறணும். 10 இல்லை, எடுத்து எழுதணும். நெக்ஸ்ட் வந்து 11 இல்லை, எடுத்து எழுதிடணும். 12 இருக்குது, 15 இருக்குது, 16 இல்லை, ஸோ எடுத்து எழுதிடணும். இதுதான் B டேஷ்.
ஸோ A dash intersection B dash கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கு காமனாக வர பார்ட் எது? 10 இருக்கு, 16 இருக்கு. ஸோ 10,16 அதே தான் A union B the whole dashக்கு வந்திருக்கு. ஸோ 1 equal to 2 hence proved. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து A intersection B. ஸோ A intersection Bனா ரெண்டுக்கும் காமனாக வருது. 8 12 தான் காமனாக இருக்கு. A intersection B the whole dashனா யூல இருக்கிற டேஷ்னாவே நம்ம யூவை தான் பார்க்கணும். ஸோ யூல இருக்கிறது A intersection Bல இல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 இந்த 8ம் 12 தவிர எல்லாம் எழுதணும். 4, 7, 10, 11, 15, 16 அப்படியே எடுத்து எழுதிடணும். இந்த 8 12 தவிர யூல இருக்க மீதி எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். நெக்ஸ்ட் A dash யூனியன் B dash. ஆல்ரெடி A dash B dash கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ A dash யூனியன் B dash தான் இதோட ரைட் சைடு. ஸோ ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்கன்னா முடிஞ்சது. இங்கே 4 இருக்கு, 7 இருக்கு, 10 இருக்கு, 11 இருக்கு, 15 இருக்கு, 16 இருக்கு. ஸோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி எழுதிருங்க. ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா 3 and 4 இது தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, இது ஃபோர்த்துன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 equal to 4. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ நெக்ஸ்ட் 11th சம் ஒரு வென் டயக்ராம் சம் தான். ஸோ அதில் டேஷ் வந்திருக்கு. டேஷ் வந்தாவே நம்ம யூனிவர்சல் செட் இந்த பாக்ஸ் போடணும். ஸோ AB 2 ரிங் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ A ரிங் போட்டுக்கோங்க, B ரிங் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஒன்னோட ஒன்று வெட்டுற மாதிரி போட்டுட்டு தென் U ABU ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A வளையத்துக்கும் B வளையத்துக்கும் காமனாக வர இந்த பார்ட் ஃபுல்லாக ஷேட் பண்ணிடணும், இந்த சென்டரில் வர பார்ட். A இன்டர்செக்ஷன் B த ஹோல் டேஷ் அப்படின்னா வந்து இதை தவிர யூவில் இருக்கிறதே இதில் இல்லாதது அப்படின்னா இதை தவிர மற்ற எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடணும் ஃபுல்லாக. இந்த ரிங் நடுவில் இருக்கிறத மட்டும் விட்டுட்டு இது எல்லாத்தையும் ஷேட் பண்ணணும். அதுதான் டேஷ். இந்த பார்ட் இல்லாததுன்னு அர்த்தம் டேஷ்னா. நெக்ஸ்ட் A dash அப்படின்னா A இல்லாத பார்ட். ஸோ A மட்டும் விட்டுட்டு A வளையத்தை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடணும், அதுதான் A dash. B dashனா B வளையத்தை மட்டும் விட்டுட்டு மீது எல்லாத்தையும் ஷேட் பண்ணிடணும், அதுதான் B dash. ஸோ A dash யூனியன் B dash அப்போ இது ரெண்டையும் சேர்த்து பண்ணணும். ஸோ அப்போ சேர்த்து பண்ணும்போது இந்த சென்டரில் இருக்க பார்ட்டு வராது, மீதி எல்லாமே வரும். பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, ஆனாலும் யூனியன் செய்யும்போது சேர்த்து ஷேட் பண்ணும்போது வரும். அதே மாதிரி இந்த பார்ட் இங்கே இருக்குது, இங்கே இல்லை. ஸோ ஆனால் சேர்த்து பண்ணும்போது வரும். இந்த சென்டரில் இருக்க பார்ட் தான் ரெண்டுலேயுமே இல்லை. ஸோ அது மட்டும் வராது. பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் டயக்ராமும் இப்போ நம்ம போட்ட செகண்ட் ட்ரைனமும் சேமாக இருக்குது. ஸோ 1 equal to 2 ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 1.5 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.